Hi friends, this video is sponsored by Mode Shopping app. இன்றைக்கி நம்ம பூண்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் பாதி நம்ம அரைச்சி வச்சுக்கணும், பாதி நம்ம முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு இப்போது பூண்டு 50 கிராம் எடுத்திருக்கேன், புளி 50 கிராம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் ரெண்டையும் ஒட்டுக்காக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக எடுத்துக்கூட தனியாக பூண்டு தனியாக அரைச்சிட்டு புளி தனியாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூண்டு தொக்கு செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம கடுகு பொரிஞ்சதும் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி அது சீரகம் பொரிஞ்சதும் நம்ம பூண்டை முழு பூண்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டையும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா தொக்கு பதக்கத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன். நான் குவான்டிட்டி 100 கிராம் எடுத்துருக்கிறதுனால மஞ்சத்தூள் அரை ஸ்பூனும் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன ஸ்பூனில். நீங்கள் நிறையா பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இந்த பூண்டு ரெசிபி ரொம்ப உடம்புக்கு நல்லது. பால் இது பூண்டு சாப்பிட்டா நல்லா இதாகுங்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா நம்ம டெய்லியும் கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், திக் கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அந்த இதை கலரி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு கெட்டியானதும் நம்ம ஆஃப் பண்ணால் பூண்டு தொக்கு ரெடி. அவ்வளோதான். இதை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நான் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டோன்னா அவ்வளோதான். பாருங்கள், நல்லா திக்காக ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கடைசியாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.